சூரா லுக்மான் 14வது வசனத்தில் அல்லாஹு தாலா வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை வசியத்து செய்தேன் என்று சொல்றான். பெற்றோர்களை கொண்டு வசியத்து செய்தேன் அப்படின்னா அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். ஆனா சிரமத்தை சொல்ற சந்தர்ப்பத்தில் ஹமலத்துஹு உம்முஹு அவருடைய தாய் சுமந்தால் வஹ்னன் அலா வஹ்னின் பலகீனத்துக்கு மேலால் பலகீனமாக வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் பால் குடி மரக்கடிக்க செய்யக்கூடிய வருடம் அவங்களுக்கு 2 வருடம். அனிஷ்குர்லி வலிவாலிதே எனக்கும் நன்றி செலுத்து உங்கள் 2 பேருக்கும் அதாவது தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துவதற்காக இளையல் மசீர் என் பக்கமே நீங்கள் திரும்பி வர வேண்டும். சிரமத்தை சொல்ற டைம்ல தாயிட சிரமத்தை சொல்றான். தந்தையிட சப்ஜெக்ட் என்ன செய்யல அல்லாஹ் தாலா இந்த இடத்துலயும் சொல்லல. மறுபடி அல்லாஹ் தாலா சொல்ற சந்தர்ப்ப இன் ஜாஹதாக் அவர்கள் இருவரும் உம்மை நிர்பந்தித்தால் அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் உங்களுக்கு அறிவற்ற விஷயத்தில் இணை வைப்பதற்காக அவர்கள் நிர்பந்தம் செய்தால் ஃபலா துதிஅஹுமா அவர்களுக்கு இருவருக்கும் வழிபட வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா இந்த உலகத்தில் முறையாக அவர்களோடு தோழமை கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அதாவது இஹ்சான் செய்யற இடம் நிர்பந்தம் செய்யற டைம்ல வார டைம்ல 2 பேரும் நிர்பந்தித்தால் 2 பேரும் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். சிரமம் என்று படுற சந்தர்ப்பத்தில் தாயிட சிரமத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் இங்கேயும் சொல்லி காட்டுறான். அதுபோல சூரா அஹ்காஃப் 15வது வசனம் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா பெற்றோர்களுக்கு நாம் மனிதனுக்கு நாம் அவருடைய பெற்றோர்களோடு இஹ்சானாக உபகாரத்தோடு நடந்து கொள்ளுமாறு சொன்னோம். ஹமலத்துஹு உம்முஹு அவருடைய தாய் சுமந்தால் குர்ஹன் அத சிரமத்தோடு சுமந்தால் வவலஅத்துஹு குர்ஹா சிரமத்தோடு பெற்றெடுத்தால் வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா சுமந்ததும் பால்குடி மரக்கடிக்க செய்ததும் சேர்த்து மொத்தம் 3 மாதங்கள். அப்போ 6 மாதம் குழந்தையாக வயிற்றில் இருக்கலாம். அதாவது மினிமமா அதுக்குள்ள என்ன அதாவது ஒரு குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பின்னால என்ன அவர்கள் 24 மாதங்கள் பால்குடி மரக்கடிக்க செய்ய மொத்தம் 30 சொல்லிட்டு ஹத்தா இதா பலக அசுத்தஹு அவருடைய ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து வபலக 40 சனா அதாவது 40 வருடத்தையும் அடைந்து விட்டால் கால ரப்பி அவுஸிஅனி அதாவது எனக்கு உள்ளுணர்வை தான் நஷ்குர நிஅமதக்கல்லதி அன்அம்த அலைய எனக்கு நீ புரிந்த அருளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் வஅலா வாலிதைய என் பெற்றோர்களுக்கு தாய் தந்தை 2 பேருக்கும் நீ செய்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு என்ன செய் அதாவது உள்ளுணர்வை தான். இங்க சிரமம் என்று சொல்லி காட்டுற ஒரு சந்தர்ப்பத்துல தாயை மட்டும்தான் சொல்றான். ஆனா நன்றி செலுத்துதல் அதுக்கு பின்னால பெரிய வயதுல எப்படி நீங்க துவா கேட்கணும் என்று சொல்ற டைம்ல 2 பேரும் என்ன செய்யணும் சொல்றான். நிர்பந்தித்தல் என்றா 2 பேரும் நிர்பந்தித்தால் அப்படின்னு சொல்றான். அவனோட தோழமை கொள்ளண்டா 2 பேருடைய தோழமைகள் துவா கேட்கல் அவங்க 2 பேருக்கு அணுகுமுறை எல்லாம் 2 பேருக்கு சிரமம் தாய்க்கு சிரமம் தாயை தான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல 2 இடத்துலயுமே அல்லாஹ் தாலா ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா இந்த வார்த்தையை சொல்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்ட டைம்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்ன உம்முக அதுக்கு பின்னாலதான் என்னது அபூக் பின்னர் என்னது அத்னாக்கு அதுக்கு அடுத்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். குர்ஆனுடைய இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தந்தையுடைய அம்சத்துல சொல்ற சந்தர்ப்பத்துல அதாவது இதை தவிர சிரமம் சார்ந்து எதையாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிக்கிறான்னு சொன்னா எந்த இடத்துலயும் சொல்லல. சிரமம் அவர் என்ன அப்படி சிரமத்தோட சுமந்தார் அப்படின்னு எந்த பகுதியும் சொல்லல. ஆனா ரப்புல் ஆலமீன் தந்தை சார்ந்து குர்ஆன்ல சொன்ன ஒரு உச்சகட்டமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்று சொன்னா அத வசன ரீதியா சொன்னது வரலாறு ரீதியா சொன்னதில்ல. ஆனா வரலாறு ரீதியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டினேன். வசன ரீதியா சொன்னதுன்னு சொன்னா இதுதான் சூரத்துன் நிசா 34 அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத் அவர்களில் சிலரை அல்லாஹு தாலா சிலரை விட சிறப்புப்படுத்தி இருக்கிறான். பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தி இருக்கிறான். இந்த சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அப்படி என்ற இந்த வாசகம் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அதாவது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் இந்த வார்த்தை அதாவது இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கிறாங்களே அவங்க ஆண் பிள்ளையாக எதிர்பார்த்தாங்க. வயிற்றுல கிடைக்கக்கூடிய பிள்ளைய பைத்துல் மக்திஸுக்காக நேர்ச்சை செஞ்சிருந்தாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துறாங்க. ஃபலம்மா வதஅத்ஹா قالت ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்ஸா நான் பெண்ணாக பெற்றெடுத்து விட்டேன். வல்லாஹு அஅலமு பிமா வதஅத் அல்லாஹ் அறிந்தவன் அவங்க என்ன பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி. வலைஸ ذكரு கல் உன்ஸா வலைஸ ذكரு கல் உன்ஸா ஆண் பெண்ணை போன்றவள் அல்ல. ஆண் பெண் இந்த இடத்துல பெற்றெடுத்தது பெண்ணை வலைஸல் உன்ஸா கذكرன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. பெற்றெடுத்த பெண் ஆணை போலன்னு சொல்லாம வலைஸ ذكரு கல் உன்ஸா
ஆண் பெண்ணை போன்றவர் அல்ல அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யுது வார்த்தை பார்க்க. இங்கேயும் அல்லாஹ் தஆலா அதாவது சிறப்புப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது போல அதாவது குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இந்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் சூரா ஷூரா 49 யஹபு லிமன் யஷாஉ இனாத, அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாதா, அல்லது அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக அல்லாஹ் தஆலா சேர்த்து கொடுக்கிறான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்கள் அல்லாஹ் தஆலா பிள்ளை பெறாத நிலையில என்ன செய்து விடுகிறான், ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர். இந்த வசனத்துல இப்னுல் கைம் அல் ஜௌசியார் ஒரு தஃப்சீர் நம்ம சொன்னோமே ஏற்கனவே, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்படுத்துறான் பெண்ணை. யஹபு லிமன் யஷாஉ இனாதன், அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். ஆனா தேண்ட ஆர்டிக்கல் இல்லாம இனாதன், அதாவது அலிஃப் லாம் இல்லாம சொல்றான். ஏன்னா அந்த காலத்துல பெண்களை புதைச்சிக்கிட்டு பெண்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா தான் பெண்களை கொடுக்கிறான்னு பெண்ணை முற்படுத்துறான். ஆனா அலிஃப் லாம எடுத்துட்டான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர என்று அலிஃப் லாம் அங்க போடுறான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கிறான் என்று அலிஃப் லாம் அங்க பதிவு செய்றான். இந்த இடத்துல ஆணை பிற்படுத்தினத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சமநிலையை ஏற்படுத்திட்டான். அலிஃப் லாம் கொடுத்த த என்று சொல்லி வார்த்தையை. அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாதா, அல்லது ரெண்டு பேரையும் சேர்த்து கொடுக்கிறான். ஆணை முற்படுத்திட்டான், பெண்ண பிற்படுத்தினான். அதனால ரெண்டு பேருக்குமே அலிஃப் லாம் இல்லாம அல்லாஹ் என்ன செய்றான் அங்க யூஸ் பண்றான். யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாதன் என்று அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான். இந்த இடங்களே நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ஆணுடைய அந்தஸ்தை வந்து நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இடம் அதாவது குர்ஆன்ல அல்லாஹ், அதாவது நம்ம புரிய வேண்டிய முக்கியமான இடம் அதுதான். இது வந்து ரப்புல் ஆலமீன் உடைய அதாவது மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, மலக்குமார்கள் எல்லாம் பெண்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு யார அவங்க பெண்களாக கற்பனை பண்றாங்களோ அந்த பெண் அவங்களுக்கு புள்ளையா பிறந்தா புதைக்க ட்ரை பண்றாங்க. அல்லாஹ்வுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் பெண்கள் என்று சொல்லிட்டு அந்த பெண் புள்ளையா பிறந்தா வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், அவங்களோட முகம் என்னது மாறி இருளுக்குள்ள போயிருது, இருண்டுருது. இதை வந்து என்ன புதைச்சிடுறதா அவமானத்தோட தாங்கிக் கொள்றதா என்ற இடத்துக்கு மாறிடுறாங்க. சூரா நஜ்ம்ல 21ஆம் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அலக்குமு ذكரு வலஹுல் உன்சா, உங்களுக்கு ஆண் அல்லாஹ்வுக்கு பெண்ணான்னு கேக்குறான். உங்களுக்கு ஆண் அல்லாஹ்வுக்கு பெண்ணா, தில்க இதன் கிஸ்மத்துன் லீஸா, அப்படின்னா இது அநியாயமான பிரிப்புன்றான்ல. இது வந்து அநியாயமான முறையில் பிரிப்பு. அதாவது நீங்க இப்படி சொல்லிட்டு இந்த மெத்தட்ல சொன்னீங்கன்னா அலக்குமு ذكரு வலஹுல் உன்சா, உங்களுக்கு ஆண், நீங்க அதாவது நீங்க ஆண் பிள்ளையா தான் பிறக்கும்னு நினைக்கிறீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அதாவது மலக்குமார்கள் பெண்களாக எடுத்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமுஹா, நீங்களாக கட்டி கொண்டவைகள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுது. இந்த இடங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆணுடைய விஷயத்துல சொல்லவார். அவர் நம்ம வந்து இதான் கணவனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா ஆணை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு கணவன் செலவழிக்கிறான் அப்படின்னு அப்படி சொல்லல. அல்ல இங்கே அர்ரிஜாலன்னா கணவன் மட்டும் தானே, சரியா? அர்ரிஜாலன்னா ஆண்கள் வழங்கிட்டா சுபஹான இந்த என்னது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன மினல் முஃமினீன ரிஜாலு, மூமின்களே சில கணவர்கள் இருக்கிறாண்டா சொல்றது, சரியா? மினல் முஃமினீன ரிஜாலுண்டா ஆண்கள், அந்த ஆண்கள் என்ன பூரணத்துவம் அடைந்த சரியான வாக்குகளை என்ன நிறைவேற்றக்கூடிய அர்த்தம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா, ரிஜால்கள் கவ்வாமுன நிர்வகிக்கக்கூடியவர்கள். கவ்வாமுன என்ன அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும். காம என்றா நின்றான், சரியா? அடுத்தது என்ன என்று சொன்னால் காமபி என்ற ஒன்றை நிறைவேற்றுது, ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்யறது. காயிம் என்றா அதுதான். அல் கவ்வாம் என்றா அதிகமாக அதுல செயல்படக்கூடிய இது, விளங்கிட்டா? அதிகமான முறையில அதுல கூடுதலாக ஈடுபடக்கூடியவர்களை கவ்வாமன் நம்ம சொல்லுவோம். ஆலிமண்டா அறிஞர், அல்லாமண்டா மிகவும் அல்லாமுல் குய்யூப் மிகவும் அறிந்தவன் அப்படி என்று சொல்ற மாதிரி. அர்ரிஜாலு கவ்வாமுன அலன்னிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். ஏனென்றா முதலாவது விஷயம் பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், அல்லாஹ்வுடைய படைப்புல அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு தரஜா கூட்டி வச்சுக்கிறான். இதை முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். இந்த சப்ஜெக்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதுல ஏதாவது மன நெருடல் யாருக்காவது ஏற்படுகிறது என்றால், அல்லது இதை நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது என்கின்ற எடுத்தா அவங்க வந்து என்னது அல்லாஹ் இறக்கி ذلك بأنهم كرهوا ما أنزل الله, அல்லாஹ் இறக்கியதை அவர்கள் வெறுக்கிறார்கள். فأحبط أعمالهم, அவர்களது அமல்களை அல்லாஹ் தஆலா நிராகரித்து விட்டான், அழித்து விட்டான் என்று வருது. அப்போ இந்த இடம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
இது வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், ஆண் நிர்வாகமாக இருக்கலாம், சகோதரர்களுடைய நிர்வாகமாக இருக்கலாம், இன்னுமுள்ள விளையாயத்துடைய சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆட்சி பொறுப்புகளாக இருக்கலாம், எல்லா சப்ஜெக்ட்ல இஸ்லாத்துடைய மந்தூர் இதுதான், இஸ்லாத்துடைய பார்வை இதுதான். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் வாழ்க்கையுடைய எல்லா சிஸ்டமும் தலைகீழாக போகும். வாழ்க்கையில் எல்லா சிஸ்டமும் தலைகீழாக போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது.